சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை. நான் வேதனைப்படுவரை அதிகமா பார்த்து அதை வளர்த்து அது மேல பாசமாக இப்படி ஆயிட்டானே பையன் மேலேயோ மற்றவர் மேலேயும் இந்த வேதனை என்ற விஷயம் ஆயிட்டான். சிந்திக்கும் தன்மை இழந்துடும். அது நம்முடைய புத்திரனாகி பாசக்கயிறாக மலர் தொடர்ந்து சொல்லணும். அப்ப எருமை மேல வர்றான் யாரு? யமன். நம்ம எண்ணம் எருமையாகி ஆக நம்ம சிந்தனையற்ற நிலை ஆகும்போது நாம் இந்த உடலுட்டி செல்லப்படும் இந்த பாசக்கயிறால் இந்த உயிர் நம்முடைய எண்ணம் அதோட சேர்ந்து போய் என்ன செய்யுது? பாம்போட ஈர்ப்புக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கு. அங்க பாம்புகளின் நிற்போன்னா அது கருமுட்டையாகி பாம்பா பண்ணீங்கன்னா அதுக்கு தந்ததான. அப்ப அந்த பாம்பு விஷத்தை பாய்ச்சுது. ஆனா அது கடிச்சு சாப்பிட முடியாது. அது விஷத்தை பாய்ச்சி மயக்க செய்து இவ்வளோண்டு வாயில பெருசா விட்டு விடுறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரையிற வரையிலும் நரக வேதனைப்பட்டுதான் அந்த வாழ். அதே நரக வேதனை தான் இங்கே. அங்க போனாலும் அந்த வேதனை. இதை போன்று இந்த உணர்வுகள் இதை வளர்த்துக் கொள்றோம். இது போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தப்பணுமா இல்லையா? அதற்குத்தான் இப்ப தியானம் சொல்றோம். உங்ககிட்ட பதிவு செய்திருக்கு. என்னை நேரம் பேசணும். குறுகிய நேரத்துக்குள் இந்த தியானத்தை கொடுப்போம். ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். கேசட்டும் கொடுத்திருக்கிறோம். இது கொண்டு அதனால இதை மூலாதாரத்தில் மூண்டலும் கனலை கால் அறிந்து கருத்தறிந்து செயல்படும் தன்மை. கோபப்படும் நிலையில் அதாவது உங்க உயிரான மூலத்தில் படும்போது அந்த உணர்வுகள் அந்த ஆதாரமாக இயக்குங்கள். அப்ப அந்த கருத்தை அறிந்து இதை நீக்கி உணர்வின் தன்மை அந்த காலத்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு மோதி இதை மாற்றுதல் வேண்டும். இது விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக. இப்ப இவங்க நினைச்சாங்க குண்டல் யோகா ஆதாரம் ஆறு என்ற இந்த நிலையை காட்டி எது ஆதாரம் என்ற நிலையில் தெரியாதபடி இதை தவறான முறையில் பாய்ச்சி இதெல்லாம் திசை திருப்பப்பட்டது அரசுகளால் மக்களுக்கு கிடைக்க விடாதபடி தவறான பாதைகள் காட்டியதுதான் நாம் இன்று பின்பற்றி அதன் வழி உண்மையின் உணர்வை நாம் இயங்க முடியாதபடி இன்றும் மதத்தின் அடிப்படையில் நாம் சென்று எல்லா மதங்களும் தான் எந்தெந்த மதம் காட்டியதோ அந்த மதத்தின் ஆசைக்கு போனால் நாம இன்னைக்கு பேயாக போறோம், பின் நோயாக போறோம். ஆனால் நமது ஞானிகள் காட்டிய முறைப்படி ஆலயங்களை வணங்கினால் நாம் பிறவில்லா நிலை அடைகின்றோம். ஆக நமக்குள் வரக்கூடிய தீமைகளை நீக்கிறோம். ஆலய பண்புகளை நாம் அறிந்து உணர்ந்தவர் யாருமே இல்லை. உங்க குறைகளை சொல்ற இடமா தான் போயதை தவிர குறைகளை நீக்கக்கூடிய இடமா இல்லை. இதான் குறைகள் நீக்கிறீங்களா? பையன் என்ன படிக்காதுன்னு அர்ஜுனுக்கு 5 ரூபாயா கொடுத்துட்றீங்க. அவன் அர்ஜுனை செய்துட்டு இருப்பாங்க. நீங்க என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கண்ணாடுவீங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, எதுக்கு அவனுக்கு அவன் விரதம் இருந்தேனே, இதெல்லாம் வேதனை கலந்து சுவாசிச்சு இந்த உடலை வந்துட்டு அவன் ரோட்ல விளையாண்டுகிட்டு இருப்பான். அல்ல யாரு கூட பேசியிருப்பான். பேசிக்கிட்டு இருக்க போகும்போது இவன் வேதனையோட சொல்லும்போது அந்த சிந்தனை தெரியாது. உடனே அவங்களோட சண்டை போய் அவன் கத்தி எடுத்து கொடுத்துருப்பான். அவன் கொடுத்துருப்பான். நினைச்சனே இப்படி செய்துட்டு இருக்காள. இங்க நீங்க கோயில வழங்குற இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு வேதனை, அந்த வேதனைப்படும் செய்திதான் நடக்கும். ரோட்ல போயிட்டே இருப்பான். நீங்க இதுமா அன்னைக்குன்னா தெரியாதபடி யாருடைய வாங்க. அதே மாதிரி ரோட்ல போயிட்டு இருப்பான். அப்ப தெரியாதபடி சைக்கிள் வருவான். சைக்கிள்காரங்க அன்னைக்கு வருவான். இவனுக்கு அதிகமானது எங்க பார்த்தாலும் வம்பு இழுத்துட்டு வர்றதான் வேலையா. யார் செய்தது? நாம் பாசத்தால் உணர்றோம். இப்ப நண்பர்களாக இருக்கப்படும்போது நன்மை செய்தான் என்றோம். அமெரிக்காவில் இருந்தாலும் விற்கல. அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு நண்பன் வந்து இந்த மாதிரி செய்தான். அமெரிக்காவில் போது ஜோரா இருக்கும். அவன் எப்படி உருப்பிடுவானா? நீங்க இவ்வளவு தொல்லை விட்டான்னு நினைச்சாப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது புறவடுத்த நல்லாவே இருப்பான். அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் புறவடும். ஒரு பருக்கு நுரையீரல் போச்சுன்னா அது அழிச்சுன்னா கிருமிகள் உண்டாகி அவன் ஆளுவை கொண்டு போகும். இதே போல ரோட்ல போகும்போது வாகனம் ஓட்டிருந்ததுன்னா ஆக்சிடென்ட் ஆகும். இது ஒவ்வொரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. நம் பையன் மேல பாசமா இருந்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம். வேதனைப்பட்டால் இதே நிகழ்ச்சி தான் நடக்கும். தப்பணுமா இல்லையா? அதுக்காக வேண்டிய கோயிலை கட்டி வச்சிருக்கு. அதாவது நம் உடலுக்குள்ள கௌரவருக்கும் பஞ்சபாண்டவருக்கும் சண்டை நடக்கும். நாம் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் வெப்பம், காந்தம், விஷம். ஆக எந்த உணர்வை நுகர்றோமோ அந்த உணர்வின் சத்து இங்க வந்துடும். காந்தம் இழுத்து தனக்குள் வச்சு இந்த விஷமான உணர்வு அந்த சத்தின் உணர்வை வெளிப்படுத்தும். அந்த உணர்வின் ஞானமாக வரும்.
நம்ம உடல்ல நாம ஒரு ஆசையை எடுத்து வச்சிருப்போம். ஆக நாம இது நுகர்ந்த உணர்வு கண் என்ன செய்யுது கவர்ந்த ஆன்மாவா மாத்து. கண்ணனின் சகோதரி யாரு? துரோபரை. யாரு? சகோதரி. ஆகவே இந்த புலனறிவு 5 என்ற நிலையில் வரப்போகும்போது பஞ்சபாண்டவர். ஆக அந்த வேதனையின் உணர்வு என்பது அர்ஜுனன். எந்த வேதனை உணர்வு சுவாசித்த உடனே அந்த உணர்ச்சியின் இயக்கமாக இயக்கம். அந்த உணர்வுகள் என்ன செய்து அந்த உணர்வு நகுலம் அதை இயக்கத்தின் தன்மை வரும். அதன்படி உணர்வின் இயக்கத்தை நம்ம உடல் உள்ள நிலையில் மாற்றப்படும் போது சகாதேவன் அப்ப அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அதை இடையும் தருணம் வருது. அப்ப அந்த வேதனை என்ற உணர்வு என்பது வலு பீமன் என்ற நிலை வந்தாலும் உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு இங்கே கண்ணால் பார்த்து உயிரை படும்போது குருஷேத்திரப்போ அப்ப உங்களுக்குள் ஒரு கௌரவமான எண்ணத்தில் நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறோம். உள்ளுக்கு போறவங்க இந்த வேதனையான விருப்போ இதுக்கு ஆகாத சொன்ன உடனே உங்களுக்கு கௌரவ போர் வரும். இப்ப நீங்க பையன் மேல பிரியமா இருக்கிறீங்க, அவனுடைய வேதனையான உணர்வு இங்க வரப்போகும்போது அர்ஜுன் அது குறி வைத்து தாக்குது உங்க உடல். அப்போ உடலுக்குள்ள போனவன அவனை நினைக்கும் போதெல்லாம் மகாபாரதப்படி இப்படி பண்றானே கலக்கம் என்ற உணர்வு. இப்ப மகாபாரத போறீங்க வந்துடும். அப்ப என்ன இதன் உணர்வு அவன் செய்த உணர்வுகள் உங்களுக்குள் வேதனையாகும். இந்த வேதனையான உணர்வு என்ன செய்யுது? எப்படி யாரால் வேதனைப்பட்டதோ யாரால் வேதனைப்படுத்தீங்களோ இது மகாபாரத பவராகி ஆக கண்ணன் காட்சிய வெளியிடும். அங்க உடல்ல அது உருவாயிடும், நாம் அதுவாயிடும். அந்த கோபக்காரன் ஆகி நமக்குள் இரத்த கொதிப்பாகி பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த பிற்பாடு கடைசியில பையன் மேலே நினைப்பா வரும். அவனை காக்கணும் நல்லவனாக்கணும்னு நினைச்சு இந்த உடலை விட்டு வந்த பிற்பாடு பையன் உடல்ல முதல்ல கொஞ்சோண்டு சேட்டை பண்ணியிருப்பான். நாம அவனுக்குள்ள போய் இதே உணர்ச்சியை தோண்டி இந்த 4 பக்கம் உதவாங்க. நான் சம்பாதிச்ச காசையும் பார்க்க மாட்டேன், பாதுகாப்பானா முடியாது. ஆகவே நம் உடல்ல நடக்கும் நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் கொண்டாடுறோம். ஆகவே இதெல்லாம் நம் உடலுக்குள் நடக்கும் நிகழ்ச்சிகளை ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், திரேதா யுகம் ஆனால் நாம் கிரகித்து கொண்டது உடல் நிலையில் வேதங்கள் பொருள். இந்த உடல் நாம் திரேயத்துக்குள் போன உடனே திரேதா யுகத்தில் சீதா ஏதன் சொல்லுதோ அந்த எண்ணங்கள் வரும். நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றினான் அப்படின்னு வான்மீகி எழுதுகிறான். அவனை கொள்ளக்காரன். ஆனால் அவன் இடத்துல சந்தர்ப்பம் ஒரு பட்சியும் கொன்றான். கூட வந்த பட்சியுடைய உணர்வுகள் தவிக்குது. அதை பார்த்த உடனே அது பாசத்தால் பிடிக்கும் போது இவனை பார்க்குது. அந்த பாசத்தால் திரும்பி இவனை பார்க்குது. அதையும் குறி வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறான். இருந்தாலும் அந்த உணர்வு உடனே வேகத்தை தம்பி போயிடும். இப்படி திருப்பி அவன் பார்த்த உடனே சுழண்டு வரும். அப்ப அந்த உணர்வு அன்னைக்கு தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய பாசத்தையும் எடுக்கிறான். காண்டிபத்தை விட்டுறான், வானை நோக்கி ஏகிறான். அப்ப அந்த வானை நோக்கி ஏக போகும்போது வானில் இருந்த உணர்வுகள் தீமையை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எனக்கு கிடைக்கின்றது. அந்த கிடைத்த உணர்வின் தன்மை தான் அந்த சீதா என்ற சுவையின் உணர்வு எப்படி எண்ணங்கள் ராமாயணமாக ஆகும். அதன் உணர்வு நாம் தசரத சக்கரவர்த்தி என்று 10வது நிலை அடைக்கொள்வது. உயிர் ஒளியானது இருளை நீக்கியது, ஒளி என்ற நிலை ஆவதை ராமாயண காவியத்திலே எழுதி நம்ம அதே ராமாயண காவியத்தினுடைய நிலைகள் சீதா கர்ப்பமா இருக்கப்படும் போன உடனே அந்த கருத்தன்மை அகசியின் தன் கருவில் இருக்கக்கூடிய ஞானத்தை போதித்தார். அதே உணர்வின் உணர்ச்சியின் தன்மை கொண்டு ஒரு நட்சத்திரம் ஆனது அந்த அகசியன். அவன் கருவிலே பெற்ற அந்த சக்தி என்ற நிலை கொண்டு கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த போஷிக்கிறான். அந்த உணர்வின் தன்மை பெற்றப்படும் உணர்த்துகிறான். ஒரு அழகான நிலையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரும் அதை நாம மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு சொன்னாலும் கேட்பது அந்த அளவு போச்சு. அதனால இந்த 2000 ஆண்டு வர்றதுனால இந்த 2000 ஆண்டுகள் அதாவது 2004 போகும்போது எப்படி இருப்போம் என்ன இருக்குங்கிறது இதுக்குள் நீங்க தயாராகிக்கணும். பிரிவு உணர்வு உங்கள் இயக்கால பாதுகாத்துக்கொள்ளும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் பதிவாக்கும். ஒவ்வொரு நிமிஷம் குருட்சேத்திர போல் நடந்துகிட்டு தான் இருக்கு. உடலுக்குள் மகாபாரத போல் நடந்து இருக்கு. ஆகவே இதே போல் நாம் எண்ணத்தால் நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நிமிடமும் என்ன பாடுபடுதுங்கிற நிலையும் ராமாயண காவிய போல நாம் எண்ணிய உணர்வுகள் எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். ஆகவே
இங்கே தசரத சக்கரவர்த்தி ஆசைப்படுகின்றோம், அது வழி நடத்தும். அது இச்சவம்சம். நாம் நுகர்ந்த உணர்வுகள் அந்த இச்சை நுகரும் போது உடலாது. எதன் உணர்வு நடக்குதோ நாம் இச்சைப்பட்ட நிலைகளில் இந்த உணர்வுக்கும் நல்லது எண்ணினாலும் இதற்குள் போர் நடந்துவிட்டார். ஆக ராமாயண காவியத்தின் இதயம் நாம் சந்தோஷத்தை காக்க முடியவில்லை, சந்தோஷமான செயலும் பார்க்க முடியும். ஆக அசுர உணர்வு நமக்குள் புலிக்கரடிகள் எப்படி கொள்ளுதோ, சாந்தமும் ஞானம் விவேகம் உள்ளதை அசுர உணர்வு கொண்டு விழுங்குவதனால் சிந்திக்கும் தன்மை போகும். நோய்களும் நமக்குள் வரும். இது மாறிவிட்டால் மீண்டும் மிருக நிலைக்கு வருகின்றோம் என்ற தத்துவத்தை ராமாயணத்தில் தெளிவாக கொடுத்திருக்கிறோம். என விரிவாக்கம் சொல்லப்படும் விரும்பினாலும் தொட்டு கொடுத்துடும். உங்களுக்குள் பதிவாக்கிக் கொள்ளும். ஞானம் உங்களுக்குள் வளரும். ஞானத்தின் வழிகொண்டு உங்கள் வாழ்க்கை வழிநடத்த இது உதவ வேண்டும் என்பதுதான். இந்த உணர்வு நீங்க எண்ணினால் வீதியிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற பதிவின் நினைவாக்கப்படும். நிச்சயம் தீமை நீக்கும் அருளாக நீங்க மாறுகின்ற உங்க உடலையும் மாற்றி அமைக்கும் சக்தி பெறும். அந்த சக்தி பெறுவதற்குண்டான நிலைதான் இப்போது உங்களுக்கு இந்த தியானமும் சொல்றாரு. ஆகையினால் இதை நீங்க பெறுவதற்காக இப்ப நீங்க ஒரு தெளிவாக்கிக் கொள்ளலாம், தெளிவான நிலையில் வரலாம். அதனால இப்ப கோயிலுக்கு போனா நீங்க எப்படி கும்பிடணும் அது முதல்ல நான் சொல்லிடுறேன். கோயிலுக்கு போனா சாமிக்கு என்ன செய்யறாங்க, வயிற கிரீடம் வச்சிருக்கிறாங்க, மலர் மாலைகளை போட்டிருக்கிறாங்க, நல்ல பட்டாடைகளை போட்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்க கனிகளை வச்சிருக்கிறாங்க, திரையை போட்டு மூடிறாங்க. நம் உடலுக்குள் நல்ல குணங்கள் இருக்குது, அதை நீ எப்படி காக்க வேண்டும், இது துவயம். ஆக இதெல்லாம் தங்கம், அது தங்கம் வெள்ளி இது எல்லாம் வைரம் எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியும். அதை எண்ணி எடுப்பது, எண்ணி எடுத்தால் அத்வைதம், நுகர்ந்தறிந்தால் விசேஷாத்தியான உணர்வு. அது உணர்வு தன்மை உடலாக்கு என்றது. நோயாய்ப்பட்டவனை பார்க்கிறான், அந்த நோயின் உணர்வு வெளியுறப்படும்போது சாமஈசி. அவன் வேதனைப்படுவானால் நாம வேதனையான அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நம் நல்ல குணங்களை சேர்த்தா அதோட நல்ல குணங்கள் அடைந்தது மீண்டும் எஜ்ஜம். நோயாளி பார்த்தா நாம் நோயாளியாக தான் ஆகும். ஆகவே அதை போல நிலைகளை மாற்றி அமைக்கிறது. நாம் எதை பெற வேண்டும் என்பது கோயிலை காட்டும். அறியாத மக்களுக்கு உருவம் அமைக்கும். உணர்வின் தன்மை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக்குகின்றன. அதை யாரும் நாம் பயன்படுத்த. நான் கோயிலுக்கு போனா நீங்க இப்படி செய்யணும். அதாவது ஏகாதசி விரதம்ங்கிறது கோயில போய் கும்பிடுறது. எந்த பகமையும் நமக்குள் வராதபடி நமக்குள் அந்த உணர்வு கஷ்டம் நஷ்டம், அந்த அவன் வேதனைப்படுத்தினா இவன் வேதனைப்படுத்தாங்கிறத மறந்துட்டு நாம் எப்படி அந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும் என்று எடுத்தோம் என்றால் ஏகாதசியம் பகமை நீக்கி நல்ல உணர்வுகளை நாம் பெறோம். அப்ப நாம தெய்வமாகிறோம். நாம் தெய்வமாகும் முறைத்தான் கோயிலை தவிர எனக்கு நான் உனக்கு அத்தனை வருஷம் எதனை இருந்தேன், இத்தனை நான் விரதம் இருந்தேன், இத்தனை நாள் எல்லாம் உனக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை எல்லாம் செய்தேன், என்னை ஏன் நான் சோதிக்கிறேன்னு அழுகிற இடமும் குறைகள் கூடுற இடமா தான் நாம இன்னைக்கு இருக்குது. ரூபாயும் கொடுத்து போட்டு அலைஞ்சும் போய் நரக வேதனைத்தான் நீங்க எடுத்து பகமை தான் வளர்த்து. அதனால் கோயில்ல நமது மனதை சுத்தமாக்குவதற்காக தீபத்தை காட்டும் போது அங்க வாழைப்பழம் இருக்கிறது தெரியுது, தெய்வம் இருக்கிறது தெரியுது, தெய்வத்து மேல வயிறு கிரீடம் போட்டிருக்கிறதுன்னு தெரியுது, மலர் மாலைகள் போட்டிருக்குன்னு தெரியுது, தங்க நிறையும் போட்டிருக்குன்னு தெரியுது, நல்ல பட்டாடைகள் வரும். எதெல்லாம் தெரியுது? இந்த விளக்கம். நம்ம 6வது அறிவால் இதனுடைய கலர் என்ன, இதனுடைய நிலை என்ன, இதன் இயக்கம் என்பதை தெரிந்து கொள்றோம் ஞானம். இந்த 6வது படித்தவனுக்கு இந்த 6வது அறிவால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை கூற்றான். குழந்தைகிட்ட ஒட்டலாம், அதுக்கு நாயின் நரின்னு சொல்றான். போட்டோன்னா ஒட்டையை போயிட்டு யானைன்னு சொன்னா சரியா இருக்கும். இப்ப குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருப்பாங்க. இதே மாதிரி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கப்போ கஷ்டத்தெல்லாம் சொல்லு, அந்த தெய்வம் உனக்கு காட்டும், உனக்கு காப்பாற்றும் சொல்லிதாங்க அவன் சொல்லி கொடுத்ததான் நினைச்சிடும். ஒட்டகம் என்ன செய்யும், நாய் என்ன செய்யும், நரி என்ன செய்யும், புலி என்ன செய்யுங்கிற வகையில சொல்லி கொடுத்தா அதன்படி செய்யும். இப்ப கோபம் என்ன செய்யும், வேதனை என்ன செய்யும் சொல்லி கொடுத்து அந்த வேதனை நீக்கிறதுக்கு இது சொல்றாங்க. அது யாரும் நாம் அதை செய்யறதில்லை. செய்யறமான இல்லை. இப்ப கோயில்ல போனவன்னு என்ன செய்யறாங்க, தீபார்த்தனை காட்டும் போது அங்க சாமி மேல இருக்க பொருள் தெரியுது, வாழைப்பழம் வச்சிருக்கு, எல்லாத்தையும் நீக்கிட்டு காட்டுறோம். அப்ப நாம எதை எண்ணணும், பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த பொருளெல்லாம் நான் அறிய வேண்டும். 6வது அறிவார் தெரிந்து கொள்றோம். பொருளறிந்து செயல்படும் கனி என்ன செய்யும்,
இப்ப தங்கம் மனுஷி மங்காது இருக்கு. என்ன செய்றோம்? கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் தோணும். என் பையனுக்கு என் குடும்பத்தில் அனைவரும் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். கனி போன்று சுவையான சொல்லும் செயலும். இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் அந்த சக்தி பெறணும். நான் தொழில் செய்யும் இடங்கள்லாம் அந்த நிலை பெறணும். நான் பார்க்கும் குடும்பமெல்லாம் அந்த நல்ல நிலை. அப்படின்னு இந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும், தெய்வீக அருளை பெற வேண்டும், தெய்வீக சக்தியை பெற வேண்டும். என் குடும்பத்தில் அத்தனை பேரும் அந்த நிலை பெறணும். என் பையனுக்கு அந்த நிலை பெறணும். இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பமெல்லாம் அந்த நிலை பெறணும். யாராவது நம்ம கோயிலை போய் நினைச்சிருக்கீங்க? யாரும் நினைக்கிறது. ஆகவே நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் அந்த நிலை பெறணும் அப்படின்னு என்றோம். அடுத்து என்ன செய்யறோம்? சாமி மேல, தெய்வத்து மேல தங்க நகை போட்டிருக்கு. நீங்க தங்கத்தை போட்டவனை பார்த்தோன்னு நினைச்சு எனக்கு அத்தனை நகை வச்சிருந்தேன், கடங்காரனுக்கு எதை வச்சு எல்லாமே கொடுத்துட்டாங்க, நீ ஏன் நீ சோதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அழுகிறத நம்ம தயாரா. தங்க நகை படி சில பேர் அதுக்காட்டி வயிறு நகையெல்லாம் போயிடும். ரைட்டை கண்ணு புஷு புஷுன்னு இத்தனை காலம் உனக்கு விரதம் இருந்தேன் எல்லாம் அந்த நீ சோதிச்சுக்கிட்டு இருக்கிறியே, அவங்க அழுகிறத பார்க்கலாம். கோயிலை நாம எந்த அளவுக்கு மதிக்க வச்சிருக்கிறோம். அந்த தங்கத்தை போல என் மனசும் மங்காது இருக்கு. என் குடும்பத்துல தங்கத்தை போல மனம் மங்காத நிலை பெறும். நான் இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பமெல்லாம் தங்கத்தை போல மனம் மங்காத நிலை பெறும் அப்படின்னு நாம அதை எண்ணி நம்ம சுவாசிக்கலாம். இப்ப எல்லாரும் உள்ள பகைமை நீக்கிறோமா, வெறுப்பை நீக்கிறோமா, அப்ப நல்லது வரணும் என்ற அவன் உணர்வு நம்ம கிட்ட இருக்கு, நல்லதா மாற்றிக்கிறோம். எல்லோருங்கிற போது இனம் புரியாத நிலையில் யாரா இருந்தாலும் எத்தனை குறைபாடு அதான் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அதே சமயத்துல அந்த வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும். என் குடும்பத்தில் அனைவருக்கும் என் சொல்லை கேட்பவர்கள் அவங்க வாழ்க்கை வைரத்தை போல ஜொலிக்க வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் வைரத்தை போல ஜொலிக்க வேண்டும் உங்க வாழ்க்கை. எத்தனை பேர் என்றீங்க ஆகாதவங்களை கண்டா நாம என்னென்ன பழி செய்யணுமோ அதுல நினைச்சா பேசிடுவோம். இது அங்க மாத்துறது கொண்டாடுறோம். ஏன்னா எத்தனையோ கோடி உடல்களே நஞ்சை நீக்கி இந்த மனித உடல் நஞ்சை மலமாக மாற்றிவிட்டு இந்த 6வது அறிவால் பிரம்மாவை சிறைப்பிடித்தால் இந்த விஞ்ஞானி கற்றுக்கொண்ட ஒரு கொசு உயிரை வைத்து மனிதனா உருவாக்குறான். மனிதனையே உருவாக்கக்கூடிய நிலை இன்னும் உருவாக்கிட்டு வர்றோம். அது எதன் உணர்வுகள் எது இயங்குதுங்களும் விஞ்ஞானிகள் 4வது அறிவு படைத்தவன் பேசி பிரம்மாவை சிறைப்பிடித்தான். அதனால இப்ப ராமாயணத்துல வசிஷ்டர் பிரம்மகுரு மனைவி அருந்ததி. இப்ப அந்த எண்ணத்தின் எல்லாரும் நல்லா இருக்க ஆசைப்படுறோம். வசிஷ்டர் அது நுகர்ந்த உணர்வு நமக்கு பிரம்மமாகுது. பிரம்மகுரு மனைவி யார்? அருந்ததி. ஆக நம்ம அந்த அணுக்கள் நாம் எதை நல்லது எண்ணமோ அவன் செயலை உண்டாகும். எவ்வளவு அழகா ராமாயணத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது நினைக்கிறோமா? நீ சொன்னா கேட்குமா? சாமி சொன்னா நல்லா இருக்கு. அடுத்து பையப்ப நீ சொல்ற இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே ஏன்டா உணர்வுதான் தோன்றுது, மாத்தணும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகம் போயிடுச்சு இங்க. ஆனால் அவன் தசரத சக்கரவர்த்தி இந்த 10வது நிலை அடையக்கூடிய இந்த உயிர் நாம் எதை ஆசைப்படுறோமோ விளக்க காட்டும்போது பொருள இருந்து செயல்படும் சக்தி பெறணும். இந்த கோயிலுக்கு வர்றவங்கள நிலை பெறணும். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பொருள இருந்து செயல்படணும். கனி போன்ற சுவையான சொல்லுங்க வசிஷ்டர் கவர்ந்து கொள்கின்றோம். நுகர்ந்தது உள்ளுக்கே நமக்கு பிரம்மமாக வசிஷ்டர் பிரம்மகுரு மனைவி அருந்ததி. நாம் எது வேணுமோ அந்த சக்தி அது அணுவானது அந்த சக்தியாக இயங்கும். நாம் மனுஷன் வசிஷ்டர் தசரதத்துக்கு ஒரு ரிஷி இருந்தார், ஆனா சிசித்தார். ஆக நாம் நுகர்ந்துதான் வசிஷ்டர் அவரு ரிஷி. ஆக அந்த மனைவி தன்னோட சக்தி அது இணைக்கிறது இயக்குகின்றது என்பதை தத்துவம் தெளிவாக கூறப்படுகின்றது. ராமாயண காவியத்தை பற்றி நாம் எங்கேயோ நினைச்சுட்டு சீதாவை இப்படி பண்ணாலும் அழுகிறதுக்கு தெரியும். சோழித்தனம் பண்ணானே அரக்கங்கிட்ட போய் சிக்கல் படுதுன்னா அழுக தெரியும். அதுக்கு மேல வேற ஒன்றும் தெரியும். அதே சமயத்தை ராமாயணம் நடிச்சு இருந்தவர்கள் டிவி எல்லாம் வட இந்தியாவில் நொறுக்கி இருக்கிறாங்க. சீதாவை சிரமப்படுத்தினாங்கிறதுக்காக அந்த ஆவேசத்துல டிவியோ அந்த கோபத்துல போய் நொறுக்கி இருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் மனிதனுடைய விட்டார். ஆகவே நாம் எண்ண வேண்டியது இப்படி அந்த தங்கத்தை போல மனம் பங்காத நிலை பெறணும். வசிஷ்டர் நம்ம உடல்ல அது பிரம்மகுருவாக ஒருத்தர் குறையா சொன்னாலும் மனசு மங்காதபடி ஏன் என்று சிந்திக்க வைத்து அதை செய்யும். அதே சமயத்துல
என்ன செய்யறாங்க? வைரத்தை போல என் சொல் ஜொலிக்கணும், பையனுக்கு அந்த வைரத்தை போல அவன் செயல் ஜொலிக்கணும், சொல் ஜொலிக்கணும். குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்கும். மாமியார் ஒண்ணு சொல்லிட்டா நாம கோவிச்சுக்கிறோம், நாம கோவிச்சு எதை சொன்னாலும் கேட்கணும். மாமியாரு நம்ம மேல கோவிச்சுக்கிறோம், மாமியார் மேல நாம கோவிச்சுக்கிறோம். இது தொடக்கிறோமா? ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி கனவு ரெண்டும் சலிச்சு போய் ரெண்டு பேருக்கு மேல கனவு மேலும் கோவத்தை விட்டு, எங்க அம்மா அப்படியே, மனைவி இப்படியா, வீடு இப்படி, இந்த கோபத்தை கொண்டு தொழில பார்த்தா தொழில் நஷ்டம். அந்த கோபம் வரும். கடைசியில் நம்ம என்ன ஆகுது? தொழில் செய்த இடையிலும் பகமாகி அதுல இருந்து என்ன செய்யணும், நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்ப்போம். ஜாதகம் ஜோசியம் பார்த்து சனி உட்கார்ந்து இருக்கான்னு அவன் சொன்னது பதிவாயிட்டு, அந்த சனி கிரகத்தினால அங்க போய் அந்த காசை விட்டு இன்னும் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிட்ட வரும், நீக்க போறது இல்லை. ஆக மொத்தம் நான் என்ன செய்ய, யாருக்கோ காசை கொடுத்து போட்டு அவர் ஜாதகத்தை சொல்லி நீங்க இந்த சனீஸ்வரன் கோயில போய் இது பண்ணியாச்சுன்னு எல்லாம் போயிடும். அங்க அழுக்கு இருக்கிற கிணத்துல தோசங்க போயிடுச்சுன்னு உன் தோசை எல்லாம் சனி வந்து என்ன அங்க போய் நீ குளிச்சுட்டான்னு இன்னும் கொஞ்சம் அழுக்குல குளிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அங்க எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தப்பான வழிகளுத்தான் நாம் போயிட்டு இருக்கோமே தவிர ஞானிகள் காட்டிய கோயிலை நாம் அவமதிக்கின்றோம். அதனால நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்கணும், இந்த கோயிலுக்கு வர வாழ்க்கையெல்லாம் அந்த ஜொலிக்கணும், என் சொல்லை கேட்பவர் வாழ்க்கையில அந்த வைரத்தை போல சொல் ஜொலிக்கணும், செயல் ஜொலிக்கணும், வாழ்க்கை ஜொலிக்கணும். என் வாழ்க்கையில் அந்த தங்கத்தை சொல்லி என் வாழ்க்கை ஜொலிக்கணும் அப்படின்னு என்ன அது என்ன செய்யணும்? அடுத்தாப்படி அங்க மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள் உணர்வு நாம் பெற வேண்டும். என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும், நிலைமை. ஏன்னா கணவனும் மனைவியும் வசிஷ்டன் அந்த போல வாழ்ந்த உணர்வுகள் இங்க இருக்கு. இதை எடுத்து நமக்குள் வளர்த்து அதை லேசா எடுக்கலாம். துருவ நட்சத்திரத்தின் பேர்கள் அதை பெறணும். அதுக்காக வேண்டி இதை செய்யறாங்க. செய்து அந்த சக்தியை நாம் பெறணும் அப்படின்னு எங்கே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும் பெறணும். என் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி வரும் இந்த கோயிலுக்கு வரவங்களும் தரணும். இதை எடுத்துக்கொள்ளணும். இதைத்தான் ஆதி மூலம் என்ற உயிர் நாம் மிருகம் என்ற நிலையில் ஆகி இன்னைக்கு நாம் மனிதனா உருவாக்கியது. நாம முன் சேர்த்துக் கொண்ட வினைக்கு நாயகனாக இந்த மனித உடல், இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கிச்சு. நாம் தீமையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு கணங்களுக்கு அதிபதியாகி நம் உடல் உள்ள நஞ்சை மலமாக மாற்று. தான் அங்குச பாசவா. யானை பெரிது, அதை அடக்கலாம் அங்குசத்தை வச்சு. அறியாம நம்ம உடல்ல விஷயம் எல்லாவற்றையும் வலிமையானது. அதை விஷயத்தை அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு அடக்குதல். அதான் அங்குச பாசவா. தீமையில் அடைக்கி வெளி செல்லும் போது அங்கு நாம் புல்லை தின்றோம், தலைத்தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனான பின் சுவைமிக்க உணவை படைத்து இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார். அதுக்காக வேண்டி காலையில 4 மணிக்கு ஆத்துல குளிச்சுட்டு கரையேறி வரும். வடமேற்கில விநாயகரை வச்சிருக்கிறாங்க, வடகிழக்கில வணங்கும்படி செய்யறாங்க. நாம் கரையேறி வந்த பின் ஆதி மூலம் என்ற உயிர் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இன்று மனிதனாக உருவாக்கி நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பதார்த்தத்தெல்லாம் சாப்பிட்டோம், உணர்வுலாம் ஆயிட்டோம். ஆகவே நாம் நம்மை மனிதனா உருவாக்கியது நம்ம அம்மா அப்பா தான். கடவுள் நம்மளை தெய்வமா காத்தது அம்மா அப்பா தான். நம்ம குருவாக இந்த உலகை காட்டியது அம்மா அப்பா தான். அவங்க எனக்காக வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் என் அன்னிருந்த உடல் முழுதும் படர்ந்து அந்த வேதனையின் நெஞ்செல்லாம் நீங்கி மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் அந்த அருசக்தி பெற்று என்னை என்றென்றும் மகிழ்ந்து வாழச் செய்யும் அருசக்தி என் அண்ணனை கொடுக்கிறேன். வணங்குற எத்தனை பேர் அம்மா அப்பா வணங்கலாம்? இந்த வணங்கும் முறையை செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நான் யாரையெல்லாம் பார்த்தனோ அவங்க குடும்பம் எல்லாம் தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளையும் பெற வேண்டும். தங்கத்தை போல மனம் மங்காத நிலையும் வைரத்தை போல சொல்லில் ஜெலிப்பும் செயலில் ஜெலிப்பும் வாழ்க்கையில் ஜெலிப்பும் அந்த மலரை போல மனமும் மகிழ்ச்சியின் அசைக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழிப்பார் அப்படின்னு இதை எண்ணி நம் உடலை சேர்க்கிற சுத்தப்படுத்தணும். நம் உடலுக்கு போக்குற மாதிரி துணிகளுக்கு போக்குற மாதிரி நம்ம ஆன்மால பற்ற அழுக்க சுத்தப்படுத்த. அதுக்காக வேண்டி ஊருக்கு ஒரு விநாயகர் கோயில் வச்சிருப்பாங்க. யாரு ஊருக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், ஊருக்கு ஒரு மாரியம்மன் இருக்கும், ஊருக்கு ஒரு காளியம்மன் இருக்கும். அதுல ஒவ்வொரு குளத்துக்கு ஒரு அங்கலீஸ்வரி இருக்கும். அங்கலீஸ்வரன் எல்லாம் நான் நன்மை செய்தேன், எல்லாம் செய்தேன், இந்த மாதிரி என்ன சோதின்னு அங்காயிடணும். அப்ப என்ன செய்றோம், அவன் அப்படி செய்தான் எப்படி செய்தான் என்ன அங்கலாங்க நமக்குத்தான் நல்ல குணங்களை காப்பாற்றாதபடி
அதை எடுத்து நல்ல குணங்களை போற என்ற கொள்ளணும். மங்களேஸ்வரி மடியில் என்ன இருக்கும்? குழந்தைய படுக்க வச்சு மாலை ஒரு புடவை விடிய மாலை வரும். அதுக்கு ஆட்டையும் கோயிலையும் எடுத்து அக்னி கொண்டை இறங்கி அவ காப்பாற்றுவா. எங்க காப்பாற்று? தவறான பாதையை காட்டிட்டு இருக்கணும். மாரியம்மன் கோயில் நீங்க நல்ல அன்போடு இருக்கிறீங்க, பண்போடு இருக்கிறீங்க, கஷ்டத்தை அறிகிறீங்க, அதுவும் வலிமையானது. அதை பார்த்த உடனே நீ உணவந்தோன்னு அதை பாவமே உனக்கு இப்படி ஆயிப்போச்சா, அது மாறி உங்களுக்குள்ள வந்த உடனே தாயாகும். உங்க நல்ல குணம் காணாம போயிடும். தங்கத்துல செம்பும் வெட்டலையும் போகிறோம், கடைசியில திரவத்தை விட்டு நீக்கிற மாதிரி இதெல்லாம் நீக்கிது. அப்ப வேதனைப்பட்டவங்களை பார்த்த உடனே ஈஸ்வரா உயிரை வேண்டி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும். காலையில இந்த துரு நட்சத்திரம் எடுக்கிற விநாயகர் தத்துவத்தை கூட அது வினையாக்க வேண்டும். கணங்களுக்கு அதிபதியாக்க வேண்டும். எப்போது தீமைகளை நீக்கி உன் பாசத்தால் பண்பால் அறிந்து உணர்கின்றாலோ, அந்த அறிந்து உணர்ந்தாலும் அந்த தீமை உனக்குள் வராதபடி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தெய்வ ஆலயம் பண்புகளை இப்படி வச்சிருக்காரு. யாராவது மதிக்கிறோமா? இன்னைக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. விரதம் இருந்து அக்னி கொண்டை இறங்கி அந்த அக்னி கொண்டை மாரியம்மன் கிளம்பும்போது பல வேஷங்கள் போட்டு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு அதெல்லாம் கரகாட்டம், அந்த ஆட்டம், இந்த ஆட்டம், மாரியம்மனை சந்தோஷப்படுறது. எவ்வளவு தப்பா நடக்கணும் அத்தனையும் நடக்குது மாரியம்மன் கோயில். எவ்வளவு அசுர உடல் நம்மளுக்கு இயக்குது என்று அதைத்தான் நாம செய்கிறோம். பார்த்தோன்னு கொச்ச கொச்சா கரகாட்டம் ஆடுறத பார்ப்பாங்க. அதையும் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எண்ணங்கள் நம்ம தீய புணர்வு தான் வளர்த்துக்கிறோம். மாரியம்மன் கோயில நாம எதுக்காக வேண்டி வச்சாங்க அப்படின்னா வேதனைப்படுவரை பார்க்கிறோம். அது மாறி தாயாக வலிமை வந்து ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும். என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும். வலுவேற்றணும். இங்கே அந்த வேதனையின் உணர்வுக்கு போகாதபடி தடுத்தல் வேண்டும். ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி என் ரத்த நாணங்களை கண்ணுகளை செலுத்தணும். என் உடல் உள்ள உறுப்புகள் எல்லாம் பெற வேண்டும். வலுவேற்றியாச்சுன்னா அந்த வேதனை உணர்வு நமக்கு உடல் ஈர்ப்பு விட்டு தள்ளி சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்த அந்த துரு நட்சத்திரத்தின் பேரல் பெறும். உன் உடல்ல துரு நட்சத்திரத்தின் பேர் தான் உன் உடல் முழுதும் படணும். நோயெல்லாம் நீங்க நீ நல்லாகணும் அப்படின்னு நம்ம வாக்கு அங்க போய் வேலை செய்யணும். அவங்க நமக்கு வரக்கூடாது. இதை செய்யறதுக்கு தான் செய்யறோம். யாராவது செய்யணுமா? மாரியம்மன் கோயில பார்த்தா நான் அக்னி கொண்டாரு மாசத்துக்கு வரும் இறங்கும், வருஷத்துக்கு வரும் இறங்குறோம். காளியம்மன் கோயில் என்ன இருக்கு? புலி இருக்கு. அங்க என்ன செய்யறோம்? அங்கேயும் அக்னி கொண்டாரு. கோபப்படுவரை கொதித்தெழுவரை பார்க்கிறோம். அது மாறி நமக்குள்ள அந்த காளியாக மாறும். நாம கோபம் என்ற உணர்வாகும் போது உயிரிழப்பட்டவனு ருத்ரனாகி ருத்ரதாண்ட ஆட்டு ஒன்னி பார்க்கிறேன்னு ஆட்டுவடி யாரும் நுகர்ந்த சக்தி நம் உடலை எப்படி இயக்குது? புளிய போட்டு காட்டுறோம். அப்ப அந்த புலி என்ன செய்யும்? இறக்க மட்டும் நல்ல குணங்களை கொண்டு சார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழுன்னு சுத்தப்படுத்தி அவங்க சாந்தமும் ஞானம் விவேகத்தோட ஒன்றுபட்டு வாழும் அந்த அருசக்தி பெறணும். நம் உயிரான நெருப்பில் இதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கு இந்த வழியை காட்டுறோம். யார் எத்தனை பேர் நினைக்கிறோம்? யாருமே நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி அங்கலேஸ்வரி இன்னைக்கு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆன்னு அலறீங்க. அப்ப என்ன செய்யுது? அந்த உங்க இருண்டு போகுது. என்ன செய்து இருக்க? மோப்ப நாய் வச்சிருக்கு. யார் நாய் வளர்க்குறாங்களோ அது கவர்ந்து அந்த எஜமான காப்பாற்றும். நீங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்தா நான் சொல்லணும் உங்களை காப்பாற்றிடும். ஆனா உங்க உடலுக்குள்ள என்ன செய்யுது? அடிக்கடி பயம் வருது, இருண்டு போகுது. ஏதாவது அடிக்க வர்றான், அந்த அடிக்க வர்றான், இந்த அடிக்க வர்றான். இவங்க எதாவது சொன்னாச்சுன்னு உடனே நான் கொண்டு நம்ம தாயா இருந்தா அடிப்போம், பையனா இருந்தாலும் எல்லாம் அடிப்போம். அடித்தாலும் வர கொலை கூட பண்ணுவோம். அது மாறி நமக்குள் எப்படி வருது? அதை நாம் எப்படி மாற்றணும்? சொல்றது பார்த்தோம்னாதான் கோயில் எல்லாம் நம்மளை எவ்வளவு தெளிவாக்கிற நம்ம உடல்ல நடக்கக்கூடிய உணவை எவ்வளவு தெளிவா காட்டுறாங்க. அந்த கோயிலை நம்ம மதிக்கிறமான நம்ம உடல் ஒரு கோயில், நம்ம உயிர் ஒரு ஈசன். நாம் நெருப்புக்கு சமம் எதை போடுறோமோ அதைத்தான் விளைவிக்கும். நம்ம எப்படி மாற்றணும்? இத்தனை பேரும் கேட்டீங்க. நாளை போய் அக்னி கொண்டு இறங்குறதுக்கெல்லாம் தயாராகிடும். ஏன்னா நல்ல அணுக்கள் சாப்பாடு போகாது. கும்பிட்ட போல ஆட்டையும் கோழையும் வச்சு எல்லாத்துக்கும் இருந்தது. இதுதான் செய்யும். அது கட்டா வேற ஒன்றும் செய்யலாம். அதனால இதை பெறச்சீருக்கு ஊருக்கு ஒரு மாரியம்மன், ஊருக்கு ஒரு காளியம்மன். இப்ப ஏன் பார்த்தோம்னு நினைச்சணும், அது நமக்குள்ள வந்து கொண்டு போடுது. அந்த துரு நட்சத்திரத்தின் பேரல் பண்ண உடனே திரவத்தை ஊற்றி அதை சுத்தப்பட்டு அவருக்குள்ள சாந்தமும் ஞானம் விவேகம் வரும். நாம இப்படி மாற்றிட்டோம்னா நமக்குள்ள இது சமைச்சு நம்ம உமிழ்நீரை போய் நல்ல ஜீரண சக்தி நல்ல ரத்தங்களாக நல்லா அனுக்கலாம்.
ஏன்னா எல்லாத்தையும் இயக்கணும் எடுத்து வச்சிருக்கு. ரேடியோ டிவி வேலைகளுக்கு எந்த அலவரிசமோ அதான் வருது. அதே போல நமக்குள்ள வந்தாக்குன்னு இதுக்கு எடுக்குது கிளப்புறாங்க. உடனே அதை எடுத்து சுத்தப்படுத்தணும்னா நமக்கு நல்ல ஒன்று.